குட் ஈவினிங் கைஸ். ஸோ நமக்கு இந்த வீடியோவில் வந்து எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 33 kVயோட வேக்கம் சர்க்யூட் பிரேக்கரோட க்ளோசிங் சர்க்யூட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் சர்க்யூட் வந்து அதாவது பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு காயிலுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வேணும். ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வந்து எப்படி வந்து நம்ம காயில் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டயக்ராம் மூலமாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டயக்ராம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு சர்க்யூட் பிரேக்கரோட க்ளோசிங் சர்க்யூட். ஓகேங்களா? வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நமக்கு க்ளோஸ் காயில். ஓகேவா? ஸோ சிசி க்ளோசிங் காயில், அதாவது நமக்கு வந்து இந்த க்ளோஸ் காயில் வந்து எப்போ மேக் ஆகுதோ அப்போ தான் நமக்கு பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த க்ளோஸ் காயில் மேக் ஆகிறதுக்கு நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சப்ளை வேணும். ஓகேவா? ஸோ நமக்கு 220 வோல்ட் டிசி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த காயில் வந்து எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சப்ளை வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 220 வோல்ட் டிசி கண்ட்ரோல் சப்ளை ஃப்ரம் லூப்பிங் சர்க்யூட். ஓகேவா? ஸோ நமக்கு 220 வோல்ட் டிசி வந்து நமக்கு வருது எங்கிறது நமக்கு ஏசிடிபியிலேருந்து பேனலுக்கு வந்திருக்கு. ஸோ பேனல்லேருந்து நமக்கு லூப் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு எங்கே லூப் ஆகிருக்குன்னா 3x1 3x2 இங்கே வந்துருக்கு. 3x1ல் 1J1 பாசிட்டிவும் 3x2ல் 1J1 நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 1J1 1J2 நமக்கு MCP6ஓட இன்புட்டுக்கு வந்து வந்திருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எப்போ இந்த MCP6 ஆன் பண்ணுறோமோ அப்போ நமக்கு J1 J2 பாசிட்டிவ் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 80D. ஸோ 80Dங்கிறது டிசி சேஞ்ச் ஓவர் ரிலே. ஓகேங்களா? ஸோ நம்ம டிசி ஆன் பண்ண உடனே நம்ம J1 ரிலேக்கு கிடச்சிருது பாசிட்டிவ், J2 ரிலேக்கு நெகட்டிவ் கிடச்சிருது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 80D வந்து பிக் ஆயிடுது. அப்போ வந்து நமக்கு டிசி வந்து ஹெல்த்தியில் இருக்குன்னு நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நெகட்டிவ் நமக்கு J2. ஸோ J2 நமக்கு எங்கே போகுதுன்னா நமக்கு இங்கே வருது. ஸோ இங்கேருந்து இந்த MCPக்கு வருது. ஸோ இது MCP என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம், இந்த லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது MCP7. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம MCP7ஐயும் ஆன் பண்ணணும். ஸோ 7ஐயும் ஆன் பண்ணால் தான் நம்ம பிரேக்கருக்கு க்ளோஸ் காயிலுக்கு சப்ளை வந்து போகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 7 ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னாகும், நெகட்டிவ் வந்து இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு துருவாயிடும். ஸோ அவுட்புட்டுக்கு துருவாயிட்டு நமக்கு 44க்கு போகுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து 94 ரிலேக்கு போகுது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த 44லேருந்து பிரேக்கர், இது வந்து பிரேக்கர் 4x14. ஸோ பிரேக்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட்டிங் ப்ளக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹார்ட்டிங் ப்ளக்கில் 4x14க்கு போகுது. ஓகேவா? ஸோ அந்த 4x14லேருந்து இது வந்து பிரேக்கரோட 14, அதாவது பிரேக்கரோட காயில், பிரேக்கரோட அந்த ஹார்ட்டிங் ப்ளக் தான் இதுவும். ஸோ அங்கே போகுது நமக்கு. ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட் பொசிஷன், சர்வீஸ் பொசிஷன் 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட்லையும் நம்ம க்ளோஸ் பண்ணலாம், சர்வீஸ் லைனை வந்து நம்ம பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ணலாம். டெஸ்ட்டில் போட்டோம்னா இது வந்து NC ஆகும், சர்வீஸில் போட்டோம்னா இந்த காண்டாக்ட் வந்து NC ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ டெஸ்ட்டில் இருக்குன்னா நமக்கு இந்த காண்டாக்ட் வந்து NC ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு நெகட்டிவ் வந்து இது மூலமாக துருவாயிட்டு நமக்கு காயிலுக்கு வந்து நெகட்டிவ் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம காயிலுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் நிற்கும். ஸோ எப்போ இந்த காயிலுக்கு வந்து இங்கே பாசிட்டிவ் கிடைக்குதோ அப்போ நமக்கு ஆப்ரேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ பிரேக்கர் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோக்கல் ரிமோட் சுவிட்ச், அதாவது TNC சுவிட்ச், இந்த TNC சுவிட்ச் வரைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த TNC சுவிட்சுக்கு முன்னால் பாசிட்டிவ் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு இந்த MCP7. ஸோ MCP7 ஆன் பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் காயில் த்ரூ வந்து வந்துருச்சு. ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி புஷ் பட்டன். ஸோ எமர்ஜென்சி புஷ் பட்டன் வந்து நம்ம எமர்ஜென்சி டைமில் தான் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து இது NC கான்டாக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இது நார்மலாக NCயில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது NCயில் இருக்குன்னா நமக்கு வந்து இந்த S1 மூலமாக ஃபெருள். ஓகேவா? ஸோ இது மூலமாக நமக்கு SW1, அதாவது இந்த SW1ங்கிறது லோக்கல் ரிமோட் சுவிட்ச். ஓகேவா? ஸோ நம்ம லோக்கலில் க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த டாட் இருக்குதா? ஸோ இது மூலமாக இந்த பக்கம் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிமோட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்குது ரிமோட். ஸோ ரிமோட் இந்த பக்கம் நமக்கு BCUலேருந்து ஸ்கேலாலேருந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம லோக்கல்லேருந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம லோக்கலில் போட்டோம். அப்போ லோக்கலில் போட்டோம்னா நமக்கு என்னாகும், பாசிட்டிவ் இங்கேருந்து SW2. ஸோ SW2ங்கிறது TNC, அதாவது க்ளோசிங் ட்ரிப்பிங் சுவிட்ச். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நிற்கிது. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நமக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காயில் த்ரூ வந்து நிற்கிது. ஸோ நெகட்டிவ் எப்படி காயில் த்ரூ வருது அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், காயில் வர நமக்கு வந்து நெகட்டிவ் வந்துடுச்சு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது காயில் த்ரூ நமக்கு வந்து நெகட்டிவ் வருது. ஸோ இது வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் சார்ஜ். நமக்கு ஸ்ப்ரிங் சார்ஜில் இருந்துச்சுன்னா ஸோ இந்த காண்டாக்ட் NCயில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிருக்குது. அப்போ இந்த காண்டாக்ட் வந்து NCயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இது NC ஆயிடுச்சு. நமக்கு இந்த காண்டாக்ட் என்ன பார்த்தீங்கன்னா Q. ஸோ Qங்கிறது என்னன்னா பிரேக்கரோட காண்டாக்ட். பிரேக்கர் ஓப்பனில் இருக்கிறப்ப இந்த காண்டாக்ட் NCயில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிரேக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு பிரேக்கர் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போது இது NC. அப்போது நமக்கு நெகட்டிவ் இங்கே துருவாயிடுச்சு. ஸோ 4x4 வரை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து 43க்கு வந்து வயிறு போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு இந்த காண்டாக்ட். ஸோ இது எந்த காண்டாக்ட், இந்த டாட் பார்த்தீங்கன்னா 94, அதாவது ஆன்டி பம்பிங் ரிலே. ஓகேவா? ஸோ ஆன்டி பம்பிங் ரிலே வந்து ஆப்ரேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இது N போல் இருக்கும். ஸோ நம்ம பிரேக்கரை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது நாட் ஆப்ரேட், அதாவது இப்போ வந்து ஆப்ரேட்டில் இல்லை. ஓகேவா?
ஸோ அப்போ நமக்கு இது என்சியில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் இங்கேருந்து த்ரூ ஆகிட்டு இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து நமக்கு லூப்பு. ஸோ இது எங்கே வருதுன்னா டெஸ்ட் பொசிஷன் ஓகேவா. ஸோ இது வந்து டெஸ்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து டெஸ்ட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டெஸ்ட் மூலமாக நெகட்டிவ் த்ரூ ஆகிட்டு இது மூலமாக சுற்றிட்டு நமக்கு டெஸ்ட் பொசிஷன் வருது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 504. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த வந்து டெஸ்ட்டில் போட்டோம்னா இந்த காயில் வந்து மேக் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா 504C இந்த பேஜில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பொசிஷன், இது வந்து சர்வீஸ் பொசிஷன் ஓகேவா. ஸோ டெஸ்ட்டில் போட்டோம்னா இந்த காண்டாக்ட் என்சி ஆகும். ஸோ நமக்கு பாசிட்டிவ் வந்து இங்கே வந்து நிற்கும் இந்த MCP மூலமாக. ஸோ MCP 8 நம்ம ஆன் பண்ணணும் ஓகேவா. ஸோ MCP 8 ஆன் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் வந்து இங்கே வந்து நிற்கும் ஓகேவா. ஸோ டெஸ்ட் பொசிஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டிபி வந்து பிக்கப் ஆகும் ஓகேவா. ஸோ நமக்கு பாசிட்டிவ் 4x52 4018. ஸோ அது மூலமாக வந்து நமக்கு பிக்கப் ஆகும், நெகட்டிவ் நமக்கு வந்துடும் ஓகேவா. ஸோ அப்போ இது நமக்கு பிக்கப் ஆயிரும். சர்வீஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது NC ஆகும். ஸோ இது NC ஆகிட்டு நமக்கு இந்த SP காண்டாக்டை பிக் பண்ணும் ஓகேவா, காண்டாக்டரை பிக் பண்ணும் ஓகேவா. ஸோ இப்போது நமக்கு டிபி வந்து பிக்கப்பில் இருக்குது ஓகேவா. ஸோ டிபின்னு என்ன டெஸ்ட் பொசிஷன் ஓகேவா. ஸோ அப்போ டிபி பிக்கப்பில் இருக்குன்னா இந்த காண்டாக்ட் NCயில் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இது NCனா நமக்கு நெகட்டிவ், இது மூலமாக நமக்கு இங்கே TNC சுவிட்ச் வரைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ பாசிட்டிவ் நமக்கு இங்கே நிற்கிது, நெகட்டிவ் இங்கே வந்துருச்சு. ஸோ எப்போ நம்ம வந்து க்ளோசிங் அமௌண்ட் கொடுக்குறோமோ அப்போ நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து காயிலுக்கு வந்துடும். ஸோ அதே த்ரூ அந்த ரூட்டில் வந்தோம்னா நமக்கு வந்து காயிலுக்கு வந்து பாசிட்டிவ் கிடச்சிச்சு ஓகேவா. ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும், நமக்கு வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இது வந்து டெஸ்ட் பொசிஷனில் ஓகேவா. ஸோ இப்போ சர்வீஸ் பொசிஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போ சேம் நமக்கு இங்கே டெஸ்ட் பொசிஷன், இது வந்து சர்வீஸ் பொசிஷன் ஓகேவா. ஸோ இப்போ சர்வீஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிரேக்கர் வந்து சர்வீஸில் போடணும். அதாவது நம்ம வந்து பிரேக்கர் வந்து ரேக் இன் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ரேக் இன் பண்ணோம்னா சர்வீஸ் மோட் ஓகேவா. ஸோ டெஸ்ட் மோட்னா ரேக் அவுட் ஓகேவா. இப்போ நம்ம வந்து சர்வீஸில் போட்டிருக்கோம். அப்போ சர்வீஸில் போட்டோம்னா நமக்கு நெகட்டிவ் சேம் காயிலுக்கு வந்துச்சு, காயிலேருந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த காண்டாக்ட் கேன்சல் இருக்குது. ஸோ நமக்கு அப்போ ஆன்டி பம்பிங் ஆப்ரேட் ஆகலை. ஸோ அப்போ நமக்கு இது வந்து இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு ஓகேவா. ஸோ டெஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரூட்டு பிடிப்போம். ஸோ அப்போ இந்த ரூட்டு நமக்கு 86. ஸோ 86 வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகிடக்கூடாது. ஸோ 86 வந்து ப்ரொடக்ஷன் ரிலே, ட்ரிப்பிங் ரிலே ஓகேவா. ஸோ 86 வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த காண்டாக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு இப்போ ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 405C ஓகேவா. ஸோ இது 405 இந்த பேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 86 ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு எப்போ பிக்கப் ஆகுதோ அப்போ நமக்கு அந்த காண்டாக்ட் NCயில் இருக்கிறது மூவ் ஆயிரும். அப்போ நமக்கு பிரேக்கரை க்ளோஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இது எப்போ ஆப்ரேட் ஆகும்னா நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க 107B ஓகேவா. ஸோ 1EP03 ஓகேவா. ஸோ இது வந்து ரிலேவோட காண்டாக்ட் ஓகேவா. ஸோ இது வந்து 107Bயில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க J1 J37 6 7 ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபால்ட் டு 86. ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னன்னா 86 வந்து ஆப்ரேட் ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்போ 86 வந்து நாட் ஆப்ரேட். ஸோ நமக்கு வந்து பிரேக்கரை க்ளோஸ் பண்ணும்போது ஆப்ரேஷனில் வந்து இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு எதுவும் ஃபால்ட் வந்து வரல ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு 86 வந்து ஆப்ரேட் ஆகலை ஓகேவா. ஸோ ஆப்ரேட் ஆகலைன்னா நமக்கு இந்த காண்டாக்ட் வந்து நார்மலாக இது NOவில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நமக்கு இந்த காண்டாக்ட் NC எடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இது NC எடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 86 எப்போ ஆப்ரேட் ஆகுதோ அப்போ இது வந்து மூவ் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டில் இல்லை. அப்போ நமக்கு நெகட்டிவ் வந்து இது மூலமாக துருவாயிரும். J13 ஃபெருல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து TCX. ஸோ இது வந்து என்னென்னா ட்ரிப் காயில் சூப்பர்விஷன் ஓகேவா. சாரி, ட்ரிப் காயில் ஹெல்த்தி ஓகேவா. 504ல் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு 504. ஸோ ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க TCX. இது என்னது நமக்கு ட்ரிப் சர்க்யூட் 1 ஹெல்த்தி ஓகேவா. ஸோ நமக்கு ட்ரிப் சர்க்யூட் காயில், அதாவது ட்ரிப் காயில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரிப் காயில் வந்து நம்ம ஹெல்த்தியில் இருக்கணும் ஓகேவா. ஸோ ட்ரிப் காயில் ஹெல்த்தியில் இருந்தால் தான் நம்ம வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இன்டர்லாக் மாதிரி எடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இது நமக்கு பிக் ஆகணும். ஸோ இது பிக் ஆனால் தான் நமக்கு பிரேக்கர் க்ளோசிங் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற NO காண்டாக்ட் NC ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ இது பிக் ஆகிறதுக்கு நமக்கு இந்த காண்டாக்ட் NC ஆகணும் ஓகேவா. ஸோ இது NC ஆகிறதுக்கு என்னென்னா நமக்கு ரிலே ஓகேங்களா. ஸோ ரிலே மூலமாக வந்து நம்ம எடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு ட்ரிப் காயில் ஹெல்த்தியில் இருந்துச்சுன்னா ரிலேவோட அந்த கார்டு வந்துட்டு நமக்கு வந்து மேக் ஆகும். ஸோ இது மேக் ஆச்சுன்னா நமக்கு NC ஆகும். ஸோ NC ஆச்சுன்னா நமக்கு இந்த TCX பிக்கப் ஆயிடும் ஓகேவா. ஸோ TCX பிக்கப் ஆச்சுன்னா நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க 306Aல ஓகேவா. ஸோ நம்ம க்ளோசிங் சர்க்யூட் தான் அது. 306ல் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த காண்டாக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அப்போ இது NC ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்போ இது NC ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த நெகட்டிவ் நமக்கு இங்கே துருவாயிரும் ஓகேவா. ஸோ இங்கே துருவாயிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வரை வந்து நிற்கும். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்விஷன் ரிலே ஓகேவா. ஸோ நமக்கு ட்ரிப் காயில் ஹெல்த்தியில் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரிப் காயில் சூப்பர்விஷன் ரிலேயும் நமக்கு ஹெல்த்தி வரும் ஓகேவா. ஸோ அப்போ இது ஹெல்த்தி ஆச்சுன்னா நமக்கு
இந்த NO காண்டாக்டும் NC ஆயிரும் ஓகேவா. ஸோ இது NC ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த பக்கம் நெகட்டிவ் த்ரூ ஆயிரும் ஓகேவா. ஸோ நெகட்டிவ் த்ரூ ஆச்சுன்னா நமக்கு இந்த ETX. ஸோ ETXங்கிறது என்னென்னா நமக்கு எர்த்து ட்ரக்கு ஓகேவா. ஸோ எர்த்து ட்ரக் வந்துட்டு க்ளோஸில் இருந்துச்சுன்னா இது NO ஆயிரும் ஓகேவா. ஸோ ஓப்பனில் இருக்கணும் நமக்கு. ஸோ ஓப்பனில் இருக்குது. ஸோ நமக்கு இது NCயில் தான் இருக்கும். அப்போ நமக்கு நெகட்டிவ் இங்கே த்ரூ ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இங்கே வர நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. 3x 6க்கு வந்துருச்சு ஓகேவா. இது வந்து ஃபியூச்சர் இன்டர்லாக் ஓகேவா. ஸோ நமக்கு எதாவது இன்டர்லாக் வேணும்னா நம்ம வந்து இங்கே வந்து வயரிங் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஃபியூச்சர் இன்டர்லாக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நார்மலாக வந்து இப்போ நம்ம வயரிங் எதுவும் பண்ணலை அப்படின்னா நமக்கு இந்த 3x 6ம் 3x 5ம் லூப் போட்டுக்கணும் ஓகேவா. ஸோ லூப் போட்டோம்னா நமக்கு இங்கே வர நமக்கு சப்ளை எக்ஸ்டெண்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இங்கே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு J9. ஸோ இங்கேருந்து நமக்கு சர்வீஸ் பொசிஷன் ஓகேவா. ஸோ இது வந்து லோக்கலுக்கு, இது வந்து ரிமோட்டுக்கு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லோக்கலில் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போது சர்வீஸில் போட்டாச்சுன்னா நமக்கு இங்கே வந்துட்டு சர்வீஸில் போட்டிருக்கோம். இது NCயில் இருக்குது. அப்போ இந்த காண்டாக்ட் இந்த SP ஓகேவா. இந்த SPங்கிறது சர்வீஸ் பொசிஷன். இது வந்து ரிலே ஓகேங்களா. சின்ன ரிலே மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், ஆக்சுவலி ரிலே மாதிரி. ஸோ அப்போ நமக்கு சர்வீஸில் போட்டோம்னா இந்த ரிலே பிக் ஆயிரும். இந்த ரிலே பிக் ஆச்சுன்னா இந்த NO காண்டாக்ட் NC ஆயிரும். ஸோ இது NC ஆச்சுன்னா நமக்கு சப்ளை இங்கேருந்து த்ரூ ஆகிட்டு இங்கே வர வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து நின்றுடும் ஓகேவா. ஸோ இந்த 0.8 வர நமக்கு நெகட்டிவ் வந்து நிற்கும். 7 வர பாசிட்டிவ் வந்து நிற்கும் ஓகேவா. ஸோ தென் நம்ம எப்போ கமாண்டு கொடுக்குறோமோ, க்ளோஸ் கமாண்டு கொடுக்குறோமோ, அப்போ நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த ரூட்டில் ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு இது மூலமாக வந்து நம்ம பிரேக்கருக்கு க்ளோஸ் காயிலுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ நமக்கு காயில் எனர்ஜிஸ் ஆகும். நமக்கு பிரேக்கர் க்ளோஸ் ஆப்ரேஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. ஓகே கைஸ், நம்ம சர்க்யூட் பிரேக்கரோட க்ளோசிங் சர்க்யூட் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தாச்சு. நம்ம எப்படி வந்து காயிலுக்கு வந்து சப்ளை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சர்க்யூட் பிரேக்கரோட ட்ரிப்பிங் சர்க்யூட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்துட்டு க்ளோஸ் காயில் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தோம் நம்ம. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேரலாக ஒரு சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 94 ஓகேவா. ஸோ இந்த 94 சர்க்யூட் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.